அதாவது அவருடைய முதல் கதாநாயகி நீங்க தாங்கம்மா. அவர் சகல கலா வல்லவனுங்க. அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி. எல்லாத்துலயுமே ரொம்ப பக்காவா இருப்பாரு. அவருடைய டயட்டா இருக்கட்டும், அவருடைய பிஹேவியரா இருக்கட்டும், அவருடைய நாலேஜா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப பக்காவா இருப்பாரு. டைமிங்கோட எல்லாமே நடக்கணும்னு இருப்பாரு. பட் இது எப்படி அவருக்கு தெரியாம போச்சுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எல்லாரோட ஜாதகத்தை பத்தியுமே பார்த்தவர் எப்படி இத பார்க்காம போயிருக்கிறதுக்கு சான்சஸே இல்லையே அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட பட்டுக்கோட்டையில இருந்து வந்துட்டு இருந்தாரு. இப்பதான் லேண்ட் ஆகுறேன் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, இந்த மாதிரி என் மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர்ல கல்யாணம் வச்சிருக்கேன், அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன், நீங்க வந்துடணும்னு. என்ன சார் இது, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க சொல்லணுமா அப்படின்னு பேசினேன். பட் நிறைய விஷயங்கள் அவருக்குள்ளாரியே அழுத்தமா வச்சுக்கிட்டாரு. அவரோட பர்சனல் லைஃப் அவருக்குள்ளாரே வச்சுக்கிட்டாரு. ரொம்ப அவரு கூட வேலை செஞ்சவங்க, அதாவது அவர் வீட்டுல சர்வெண்டா இருந்தவங்க எல்லாருக்குமே தாராளமா செஞ்சிருக்காரு. ஒரு சமயம் அவரு ஏதோ ஒரு பெரிய நிலம் வித்தாரு. அதுல அவருக்கு வந்த லாபத்தை ஒரு வீட்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மனசுக்காரு. அதே மாதிரி S.A. ராஜ்கன் சார் ப்ரொடியூசர், அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். அவருக்கு கடைசி வரலும் அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சாரு. ஐயோ முதலாளிங்கிற ஒரு இதுலயே அவர் செஞ்சாரு. எப்படி இதை மிஸ் பண்ணாரு அவரு அப்படிங்கறது இந்த நிமிஷம் வரல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு, எல்லாருக்கும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுவாரு. அது கூட அவர் சொல்றத கேட்டுக்கிறவங்க இருந்தா இன்டர்ஃபியர் பண்ணுவாரே தவிர அனாவசியமா யாரோட இதுலயும் மூக்க நுழைக்க மாட்டாரு. அவ்வளோ டீசெண்டா பிஹேவ் பண்றவரு. கொஞ்சம் பயந்த சுபாவம், அதை வெளியில காட்டிக்க மாட்டாரு. நல்ல மனிதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இல்லைங்கிறதே என்னால நம்பவே முடியல. நான் ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறேன். நம்ம ஷூட்டிங், நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய மனவேதனை எல்லாம் நமக்கு மட்டும்தான் இல்லைங்களா? நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அத போய் நம்ம வலியுறுத்தவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், அதனால நான் போகணும் அப்படின்னு வலியுறுத்தணும்னா அவங்களுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆகும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு லாஸ் ஆகும். அது லாஸ் ஆகுறதுக்கு யார் காரணம்னு அவங்களுக்குள்ளார எல்லாருமே திட்டிக்குவாங்க. அந்த திட்டுதல் வேண்டாம். எங்க அம்மா இறந்தப்பவே நான் அப்படின்னு நடந்துகிட்டேன்னா இதுக்கெல்லாம் நான் சொல்லவே வேண்டாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு புரியுதுங்கம்மா. இப்ப உங்களுடைய நட்பு என்னன்னா, இத்தனை வருடங்களா நீங்க நீங்க சொல்லும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருடங்களா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது. ஆமா, என்னன்னா நான் எப்பவுமே சொல்லுவாரு, என்னோட முதல் கதாநாயகி அப்படின்னு. அப்புறம் வருஷம் பர்த்டே ஜூலை 6 வந்தா ஃபர்ஸ்ட் போன் கால் அவருக்கு தான் வரும். அப்புறம் அவர் சென்னையில இருந்தாலும் இல்ல நான் சென்னையில இருந்தாலும் நேர்ல எங்க ஷூட்டிங் ஸ்பாட்டோ அங்க வந்துருவாரு. எனக்கு ஒரு ஷால்வை போத்தி மலர் கொத்து கொடுத்து, அப்புறம் சில சமயங்கள்ல புடவையா வாங்கிட்டு கொடுப்பாரு. இப்படி கண்டினியூ பண்றவரே அவர் தான். போன வருஷம் பர்த்டே வரலும் என்னோட விழா எடுத்தாங்க, அதுக்கும் வந்திருந்தாரு. நான் தானே பேசணும்னா என்ன தவிர வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப உரிமையா இருப்பாரு. குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபட்டவருங்க அவரு. அவர் குடும்பத்துக்காக. ஏன்னா நாங்க அந்த வளர்ச்சியில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம். பாசமானவர். ஆனா கரடு முரடா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாசம் புரியல. ரொம்ப பாசமான மனுஷன். அவரு கொஞ்சம் கரடு முரடா கண்டிப்பா இருக்க கஷ்டப்பட்டு வர்றாரு இல்லைங்களாங்க. அந்த கஷ்டத்தை உணரலன்றது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அவருக்கு மனசு கஷ்டம் தான் ஜாஸ்தி, அதுதான் உண்மை. அப்பப்ப சொல்லுவாரு, என்ன பண்றது, இவனுக்கு ஒரு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு. ஒரு அவங்க வீட்டு வேலை செய்யற அம்மாவோட பொண்ணும் அவருதான் வளர்க்கிறாரு. அதெல்லாம் அதனோட நிலைமையெல்லாம் யோசிப்பாரு. நான் இதுக்கெல்லாம் நல்லது செஞ்சு வச்சிடணும், சீக்கிரமே நல்லது செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாரு.
ம், ம், அப்படி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருங்க. பட் அது தெரியாது யாருக்குமே. புரியுதுங்கம்மா. எனக்கு வந்து நல்ல வெல்விஷர். நான் வந்து சும்மா எனக்கு அண்ணன் மாதிரி அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்னோட நல்ல வெல்விஷர், நல்ல ஃப்ரெண்டு, ஒரு ஒரு அருமையான மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய மனுஷன். ம், ம், ம். புரியுதுங்கம்மா. ஆமா. நன்றி மறக்காத ஒரு மனுஷன். அவ்வளவுதான். ஓகே. அம்மா, இந்த 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 டைம்ல வந்து நான் அது நீங்களும் அவரும் நடிச்ச அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே மக்களுக்கு இன்னமும் வந்து பரிச்சயமான ஒரு பாட்டு, ஆமா, ஆமா. பட்டு வண்ணர் ரோசாவா. ரோசாவா, ஆமா. அத பத்தி ஏதாவது இப்ப ஏன்னா இந்த தருணத்துல அவரு பேசும்போது அப்ப நடிக்கும் போதே ரொம்ப கூச்சப்படுவாரு. கட்டி பிடிக்கிற சீன் எல்லாம் கூச்சப்படுவாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வேற அவருக்கு. ம், ம். நான் தான் வந்து அவரை மிரட்டிட்டே இருப்பேன். என்ன சார் கட்டி பிடிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். ம். அந்த மாதிரி ரொம்ப கூச்சமா பயப்படுவாரு. அதுவே சொல்லுவாரு, எனக்கு பயங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி இப்பவும் கூப்பிடுற மாதிரியே இருக்கு, வடிவு அப்படி. அவர் ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கா பேசுவாரு. ஒரு மாதிரி கூப்பிடுவாரு. அது அப்படியே காதுல கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்காமையே மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டாரு. புரியுதுங்கம்மா. நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டாரு. அதுதான் அவருக்கு வந்து மன அழுத்தம். அதுதான் அவருக்கு மன அழுத்தமே தவிர மற்றபடி கடவுள் வந்து அவரை வந்து கைய ஊனி கரணம் போட்டு மேல வந்தவர் அவரு. எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துப்பாரு, எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பாரு. அதெல்லாம் தான் அவரை நல்லபடியா வாழ்த்துச்சு, வாழ வச்சுது. இது ஏன் அவரு தெரிஞ்சுக்காம போனாரு, இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம போயிட்டாரா, ஒண்ணும் தெரியல. மட்டும்தான். அவரை வந்து கருப்பு சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னாவே சில ஆங்கிள் எல்லாம் சிவாஜி சார் மாதிரியே இருப்பாரு. அந்த மாதிரி வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணும்போது அப்படியே தான் இருப்பாரு. சிவாஜி சார் மேலயும் எம்ஜிஆர் சார் மேலயும் அவ்வளோ பிரியம் அவருக்கு. ஆமா, எம்ஜிஆர் சாரை பத்தியும் அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாரு. அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாரு. சிவாஜி சாரை பத்தி சொல்லுவாரு, கமல் சாரை பத்தி சொல்லுவாரு. அவருக்கு கமல் சார் மேல ஒரு தனி மரியாதைங்க. கமல் சார் மேல அவ்வளவு தனி மரியாதை அவருக்கு. எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் வந்து சுவாசிக்கிறது, நேசிக்கிறது எல்லாமே சினிமா தான், எல்லாமே சினிமா தான். அவர் சொல்லிட்டே இருப்பாரு, நீங்களாவது சீரியல்னு ஒண்ணு பண்ணிட்டாவது இருக்கிறீங்க, எனக்கு சினிமாவே வரல பாருங்க, இன்னும் வரல பாருங்க, நான் நினைச்ச மாதிரி எனக்கு கேரக்டர்ஸ் வரல அப்படிங்கறது அவருடைய மனசுல இருந்து ஒரு தாக்கம். புரியுதுங்கம்மா. ரொம்ப நன்றிகள்மா. நீங்க நான் இப்ப இவங்க எப்ப விடுறாங்களோ விட்ட உடனே அங்கதான் போவேன். நீங்க எல்லாம் போனீங்கன்னா அவர் மனசளவுல சந்தோஷப்படுவாருங்க. ஏன்னா அவருக்கு எல்லாரும் வரணும், எல்லாரும் நம்மள பாக்கணும்ன்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதனால பாருங்க. ஓகேவா? ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.